ஹே கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வந்து 7th வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாமினேஷன் பேஸ்டு டச்சப் பண்ண கொஸ்டின் தான், சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது இந்த வீடியோவோட பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் வந்து முடியுது, சரிங்களா? இது வந்து 7வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே வந்து மாடல் வைஸாக தான் போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஆவரேஜ் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, 2 வேட்பாளர்களுக்கு இடையே நடைபெற்ற தேர்தலில் 35% வாக்குகள் பெற்ற வேட்பாளர் 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் அந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதில் 2 கேண்டிடேட் இருக்காங்க. அதில் 100% ஓட்டு வந்து போலாகுது, சரிங்களா? அதில் 35% வந்து ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு. அதாவது 2 கேண்டிடேட்டில் ஒருத்தர் வந்து 35% எடுத்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் வந்து தோத்துட்டார், சரிங்களா? அப்படின்னா அந்த எலெக்ஷனில் பதிவான மொத்த வாக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ டோட்டல் ஓட்டு எப்பொழுதுமே நம்ம 100% எடுத்துக்கணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 35% ஓட்டில் ஒருத்தர் தோத்துடுறாரு, சரிங்களா? ஸோ ரெண்டாவதாக உள்ளவர் அப்போ எவ்வளோ ஜெயிச்சிருப்பார்? மொத்தம் 100%ல் 35 ஒருத்தர் தோத்துடுறாரு. அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65% செகண்டாக உள்ள கேண்டிடேட், சரிங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இருக்கார்ல, 35%ல் வந்து தோக்குறாருல, அவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு? 1200 வாக்கு வித்தியாசம், சரிங்களா? 1200 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தோக்குறாரு. அப்போ 1200 ஓட்டு டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும்? இந்த 2% தானே வரும், சரிங்களா? 35, 45, 55, 65. அப்போ 30%ங்கிறது தான் இந்த 1200. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 30ங்கிறது 1200. அப்போ 100% வேணும் அப்படின்னா கீழேயுமே பார்த்திங்கன்னா இன்ட்டு 40ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 40ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 கிடைக்கும், சரிங்களா? ஸோ 4000ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதான் ரைட் ஆன்சர். அதே போல் இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 வேட்பாளர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு தேர்தலில் 75% வாக்குகள் பெற்ற வேட்பாளர் 2500 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார், சரிங்களா? எனில் அந்த தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும். அதாவது 100% ஓட்டு போலாகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 75%ல் ஜெயிச்சிட்றாரு, சரிங்களா? அப்போ செகண்ட் கேண்டிடேட்டு 25% ஓட்டு வாங்கி தோத்துடுறாரு. ஆனால் ஜெயிச்சவருடைய வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? 2500. அப்போ இந்த 75க்கும் 25க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன? இந்த 75க்கும் 25க்கும் எவ்வளோ இருக்குது? 75, 25, 35, 45, 55, 65, 75. அப்போ 50%. ஸோ அந்த 50%ங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2500. 50% 2500னா 100% எவ்வளோ இருக்கும்? 50ல் 100 மடங்கு தானே. அப்போ 100%ங்கிறது எவ்வளோ வரும்? 5000 அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி. கைஸ், 3வது கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரதெல்லாம் இன்வேலிடு, ஓட்டு போடலை, ஃபேக் ஓட்டு, இந்த மாதிரிலாம் வரும், சரிங்களா? ஸோ ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலில் 15% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை. வெற்றி பெற்ற வேட்பாளர் பதிவான மொத்த வாக்குகளில் 65% வாக்குகளை பெற்றார் மற்றும் மற்ற வேட்பாளரை, அதாவது ஆப்போசிட் வேட்பாளரை 2550 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் எனில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும் கேட்குறாங்க, சரிங்களா? மொத்த வாக்காளர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, சரிங்களா? அதாவது என்னென்னா 100% ஓட்டு, சரிங்களா? இதில் 15% பேர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடவே வரல, ஓட்டே போடல. அப்படின்னா ஓட்டு உழுந்துச்சுல, பாக்கி 85%. அதில் வந்து பார்த்திங்கன்னா 65% வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சிட்டார், சரிங்களா? இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார்? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100ல் 60 பாக்கி 35 வரும், சரிங்களா? ஸோ 35 வாக்கு வாங்கி தோத்துறாரு செகண்ட் கேண்டிடேட். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 100% ஓட்டு
15% ஓட்டு போட வரல. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவான வாக்கு தான். இந்த 15 லெஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி 85ல் 65 எவ்வளோலாம் போடக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பதிவான வாக்கில் மொத்த வாக்கில் 15% பேர் வரல. பதிவான வாக்கு இருக்குல்ல 85, அதில் வந்து 65% வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சிட்றாரு, இன்னொருத்தர் 35% வாங்கி தோத்துட்றாரு. சரிங்களா? அந்த 35 கொடுக்கல, 65 வாங்கியிருக்காருன்னா பேலன்ஸ் 100ல் பாக்கி இருக்கிறது 35 தானே. சரிங்களா? ஆனால் வித்தியாசம் எவ்வளவு? 2550. அப்போ இந்த 65க்கும் 35க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 30% இருக்குது. இந்த 30% தான் பார்த்திங்கன்னா 2550. அதாவது 30%ங்கிறது 2550னா 100% எவ்வளவு? இந்த 100% எதுக்கு வரும்னா பதிவான வாக்கு தான் வரும். பதிவான மொத்த வாக்குன்னு கேட்டால் தான் நமக்கு இங்கே வரக்கூடிய ஆன்சர். மொத்த வாக்காளர் கேட்டிருக்காங்க, அதாவது 15% சேர்த்து ஓட்டு போடாதவங்களையும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வந்து 3 85 வரும். ஸோ 85 × 100 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8500 கிடைக்கும். இந்த 8500ங்கிறது என்ன? இந்த 8500ங்கிறது 85% தான். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது பதிவான வாக்கு இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, அதாவது 100ல் 15 போயிட்டுனா பாக்கி எவ்வளோ? 85. இந்த 85% தான் ஓட்டே போலாக இருக்குது. ஓட்டு போலானது தான் பார்த்திங்கன்னா இந்த 8500. இது வந்து 85%. சரிங்களா? அதாவது பதிவான வாக்கு 100%, அது 8500. ஆனால் மொத்த வாக்கில் இது வந்து 85% தானே வரும். அதாவது அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதிவான வாக்குகளை சொல்லுங்கன்னா 8500 டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மொத்த வாக்காளர்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது 85% தான் 8500. அப்போ 100% எவ்வளவு? அதாவது இந்த 15% ஓட்டு போடாமல் இருக்காங்களே, அதை சொல்கிறேன். சரிங்களா? 85ஓட 15 சேர்த்திங்கன்னா 100. சரிங்களா? 85 85 0 0. அப்போ 100. அப்போ 100 × 100 10,000. ஸோ 10,000ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? கைஸ், இந்த 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பதிவான மொத்த வாக்குகளில் 25% வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. முதல் வேட்பாளர் பதிவான வாக்குகளில் செல்லுபடியாகும் வாக்குகளில் 55% வாக்குகளை பெற்றார். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 8000 எனில் இரண்டாவது வேட்பாளருக்கு கிடைத்த செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 2 கேண்டிடேட்டு, 100% ஓட்டு, 25% ஓட்டு ஃபேக் ஓட்டு. அப்போ 75% தான் ஒரிஜினல் ஓட்டாக போலாக இருக்குது. அந்த 75%ல் தான் 55%ங்கிறது வந்து ஜெயிச்சவர் வாங்கியிருக்கார். ஒரு கேண்டிடேட்டு வாங்கிட்டார். இன்னொரு கேண்டிடேட்டு பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 45%. செல்லுபடியாகும் வாக்குகள் 100% எடுத்துக்கணும். அதில் 55 தான் ஜெயிச்சவர் வாங்கியிருக்காரு. அப்போ பேலன்ஸ் சொல்லுவார் 45% வாங்கியிருப்பார். மொத்த வாக்கு 8000. ரெண்டாவதாக கேண்டிடேட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரிஜினல் ஓட்டு இருக்குல்ல, செல்லுபடியாகும் வாக்கு, அதில் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு கேட்குறாங்க. அதாவது 100% ஓட்டு இருக்குது. இதில் 25% ஃபேக் ஓட்டாக இருக்குது. சரிங்களா? ஒரிஜினல் ஓட்டில் 55% ஒருத்தர் வாங்கிட்டார். சரிங்களா? ஒரிஜினல் ஓட்டை நம்ம 100%ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ செகண்டாக இருக்கிறவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 45% வாங்கியிருப்பார். சரிங்களா? மொத்த ஓட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. மொத்த ஓட்டு எவ்வளவு? டோட்டல் ஓட்டு அப்படிங்கிறது 100%. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8000. இந்த 8000த்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபேக் ஓட்டு 25% இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணணும். 25%-ஐ நாம் லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா 100ல் 25%, இதில் 8000த்தில் 25%ங்கிறது எவ்வளோ வரும்? 10%ங்கிறது 800, 20%ங்கிறது 1600, அதில் 5ங்கிறது 300. அப்போ 400 வருமா? 400, 2000. சரிங்களா? அப்போ 2000ங்கிறது வந்து ஃபேக் ஓட்டாக போயிடுது. அப்போ பேலன்ஸ் ஓட்டு இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் ஓட்டு. அந்த ஒரிஜினல் ஓட்டு எவ்வளோ இருக்கும்? 8000த்தில் 2000 ஃபேக் ஓட்டு போயிட்டு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் 100% பியூரான ஒரிஜினல் ஓட்டு. அதுதான் 6000. சரிங்களா?
சரி, ஓகே. இந்த 6000ல் ரெண்டாவதாக உள்ளவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ரெண்டாவதாக உள்ளவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார்? ரெண்டாவதாக உள்ளவர் 45% அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? 45% வாங்கியிருக்காரு. அப்போ 100ல் 45, இந்த 100%ங்கிறது 6000. அப்போ 45%ங்கிறது எவ்வளோவா இருக்கும் இதில்? சரிங்களா? இதில் 100%ங்கிறது இதில் பாதி எவ்வளோ வரும்? 3000. 5% 300. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 3000ல் 300 போயிட்டுனா பாக்கி 2700. சரிங்களா? 2700ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பதிவான மொத்த வாக்குகளில் 15% வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. முதல் வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 80% வாக்குகளை பெற்றார். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12000 எனில் இரண்டாவது வேட்பாளருக்கு கிடைத்த செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பார்த்தோம்ல ப்ரீவியஸாக, அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ 100% இருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் 15% வந்து ஃபேக் ஓட்டாக போயிடுது. சரிங்களா? 15% ஃபேக் ஓட் ஆகிடுது. ஸோ ஒரிஜினல் ஓட்டில் 80%ல் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. சரிங்களா? பேலன்ஸ் உள்ளவர் என்ன பண்ணியிருப்பார்? 20% ஓட்டு வாங்கி ஒரிஜினல் ஓட்டில் வாங்கி தோற்றுருப்பார். மொத்த ஓட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 100% ஓட்டுங்கிறது எவ்வளவு? 12000. சரிங்களா? இதில் ஃபேக் ஓட்டு எவ்வளவு? 15%. அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அதை பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ. இதில் 15%ங்கிறது எவ்வளோ வரும்? 10%ங்கிறது 1200. அதில் பாதி 600, 5%. அப்போ 1800. கரெக்டாக? 1800ங்கிறது நமக்கு ஃபேக் ஓட்டாக போயிடுது. அப்போ பியூராக இருக்கக்கூடிய 100% ஓட்டுங்கிறது எவ்வளவு? இப்போ இது 0, 2 போயிட்டுனா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 100% ஓட்டுனா 10, ஆமாம் 10,200 வரும். சரிங்களா? கரெக்டு தானே? 10,200ங்கிறது பியூரான ஓட்டு. சரிங்களா? அதாவது ஃபேக் ஓட்டெல்லாம் லிஸ்ட் பண்ணி ஒரிஜினல் ஓட்டு. சரிங்களா? இதில் தான் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 20% வாங்கி தோற்றுருக்காரு. ஸோ 10%ங்கிறது எவ்வளவு? 1020. அப்போ 20% எவ்வளவு? 2040 வரும். சரிங்களா? ஸோ 2040. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இது வந்து நான் உங்களுக்கு வந்து 2 மெத்தடில் சொல்லித்தரேன். ஒன்று வந்து செயின் ரூல். இப்போ செயின் ரூலுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே, இதுக்கும் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஸோ செயின் ரூலுங்கிறது வந்து இதுக்கும் அப்ளை பண்ணலாம், இதுக்கும் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும் செயின் ரூல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லி கொடுத்தேன். இது நம்ம செயின் ரூலில் நம்ம வந்து டைரெக்டாகவும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்த வாக்காளர்களில் 20% பேர் வாக்களிக்கவில்லை. பதிவான வாக்குகளில் 10% வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 70% வாக்குகளை பெற்றார் மற்றும் 2120 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றியும் பெற்றார் எனில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன? 2 கேண்டிடேட் இருக்காங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2 கேண்டிடேட்டு 20% பேர் ஓட்டே போட வரல, ஆனால் ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அதில் 10% ஃபேக் ஓட்டாகவும் போயிடுது. சரிங்களா? ஜெயிச்சிருக்காரு பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா 70% வாக்குகள் பெற்றார். சரிங்களா? அது அவருடைய பெரும்பான்மை ஆப்போசிட்னாரில் அவரோட எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 2160 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்களா? அப்போ மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? புரியுதா? ஓகே, ஸோ 100% இருக்குது. செயின் ரூல் எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக சொல்கிறேன். இதை நீங்கள் கிளியராக பார்த்தா தான் புரியும். 100% ஓட்டு இருக்குது, அதில் 20% ஓட்டே போட வரல. சரிங்களா? அன்போலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓட்டே போட வரல. சரிங்களா? ஓகே, இதை எப்படி வச்சுப்போம். அப்போனா வந்து 100%ல் 20% பேர் ஓட்டு போட வரல அப்படின்னா பாக்கி எவ்வளவு? 80%. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாங்க?
10% ஃபேக்காக போயிடுது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 80ல் 10 எவ்வளோலாம் பார்க்கக்கூடாது. செயின் ரூல் அப்படி கணக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வர வேண்டியதான். 10% ஓட்டு போட வரல அப்படின்னா பாக்கி எவ்வளவு 90%. சரிங்களா? இந்த 90%ல் தான் ஜெயிச்சவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 70 வாங்கியிருக்காரு. தோத்தவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 30 வாங்கியிருக்காரு. சரிங்களா? 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், இதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வரும், ஸோ 40% வரும். சரிங்களா? 30, 40, 50, 60, 70, 40%. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ் வேல்யூ இருக்குல்ல 40, 90, 80, இதை 100ங்கிறது டோட்டல் ஓட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ எப்படி இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, 40% ஆஃப் 90% ஆஃப் 80% ஆஃப் இன்ட்டு டோட்டல் ஓட்டு ஈக்குவல் இந்த 2160. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சரிங்களா? அதாவது 40/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 80/100 இன்ட்டு டோட்டல் ஓட்டு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல், இந்த 2160க்கு ஈக்குவல். இதை நீங்கள் 0க்கு 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஈஸி தான், ஒன்றும் ரொம்ப டஃப் இல்லை. சரிங்களா? இதை 4ஆல் இங்கே அடிக்கலாம், திரும்ப 8ஆல் அடித்து கொடுக்கலாம், ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7500 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சியில் வரும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரியும் தானே. சிம்பிளிஃபிகேஷன் நம்ம டாபிக் எல்லாமே போட்டிருக்கோம். இது இப்படி ஒரு இந்த மாதிரியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ்ன்னு வச்சு நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? இதை இங்கே நீங்கள் அடிக்க போகிறீங்க, பேலன்ஸ் வர அமௌண்ட்டு பேலன்ஸ் வரதை நீங்கள் 9ஆல் அடிக்கலாம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இதை கூட நீங்கள் கீழே மேலே 2ஆல் அடிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போது இதை நம்ம நார்மலாக போவோம் எப்படின்றத பார்க்கலாம். செயின் ரூல் உங்களுக்கு புரியும். நார்மலாக எப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் 2 கேண்டிடேட். சரிங்களா? மொத்தம் 2 கேண்டிடேட். இதில் 20% ஃபேக் ஓட்டாக போயிடுது. 10% வந்து ஓட்டு போட 20% வரலை, 10% வந்து ஃபேக் ஓட்டாக போயிடுது. சரிங்களா? அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயித்தவர் 70%. சரிங்களா? அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார், 30%ல் இருப்பார். சரிங்களா? புரியுதா? இப்போ நமக்கு வந்து இது தெரியும். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 40%, அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது, 30, 40, 50, 60, 70. ஸோ 40%. ஸோ இந்த 40% தான் வந்து எவ்வளவு, 2160. அப்படின்னா 100% எவ்வளவு. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 1 4 5 20 மிச்சம் 1 நன்னாங்கு 14. அப்போ 54 கிடைக்கும். 54 × 100, 54 × 100 5400. இந்த 5400ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 5400ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ஓட்டு. நான் சொல்கிறது புரியுதா? திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 100% ஓட்டு, 20% ஓட்டு போட வரல, 10% ஃபேக் ஓட்டாக போயிட்டு
ஒரிஜினல் ஓட்டில் 70% வாங்கியிருக்காரு ஜெயித்தவர். அப்போ தோத்தவர் பேலன்ஸ் 30% வாங்கியிருப்பார். 2 பேருக்கான வித்தியாசம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஓட்டில் 2160ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேருக்கு வித்தியாசம் 40%. அந்த 40% தான் பார்த்தீங்க அப்படின்னா 2160. அப்போ 100% அளவு 5400. இது என்னது? ஒரிஜினல் ஓட்டில் 5400. சரிங்களா? அடுத்து இந்த ஃபேக் ஓட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபேக் ஓட்டை சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100%ல் 10% ஃபேக் ஓட்டு. அப்போ 90% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5400. சரிங்களா? அப்போ 100% எவ்வளவு? சரிங்களா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். 0க்கு 0 அடிச்சிடலாம். 9 9 6 9 54 60 வரும். அப்போ 100 × 60ங்கிறது 6000 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இந்த 6000ங்கிறது என்ன அப்படின்னா ஃபேக் ஓட்டையும் சேர்த்து, ஒரிஜினல் ஓட்டு ப்ளஸ் ஃபேக் ஓட்டையும் சேர்த்து இது வந்து நமக்கு 6000ங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ 20% வந்து பார்த்திங்கன்னா ஓட்டே போட வரலங்கிறாங்க. அப்போ 100%ல் பார்த்திங்க அப்படின்னா 20% ஓட்டே போட வரல. அப்போ இதை என்னவோ 100ல் இது எவ்வளோ வரும்? 20% வரலன்னா பாக்கி 80. அப்போ 80ங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 6000. சரிங்களா? அப்போ 100 எவ்வளவு? 100%ங்கிறது 0க்கு 0 அடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 8 2 1 2 5 0 2 அடிச்சிங்கன்னா 75 வரும். சரிங்களா? அப்போ இன்ட்டு 75. அப்போ 75 போட்டிங்கன்னா 7500. சரிங்களா? ஸோ 7500ங்கிறது நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து நேர்மையான முறையில் போடுறது. சரிங்களா? ஷார்ட்கட்டில் போடுறது செயின் ரூலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.